ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம சாட்டின் கிளாத் யூஸ் பண்ணி ஃப்ளவர் ப்ரூச் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ரோஸ் ஃப்ளவர் ப்ரூச் பார்க்க போகிறோம். நான் வந்துட்டு 8 இன்ச்சில் ஒரு 6 பெடல்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். 7 இன்ச்சில் ஒரு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது 2 வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கட் பண்ணிடலாம். அப்படி இல்லாட்டி 5 ஆர் 6 பெடல்ஸே உங்களுக்கு போதும். ஓகேங்களா? அது வந்து 8 சென்டிமீட்டருக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்துட்டு பிரிஞ்சு வந்துடும் சேட்டன் ரிப்பனானனால. அதனால நான் நல்லா வந்துட்டு அந்த 2 ஓரத்துலையுமே வந்துட்டு சீல் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்க, லைட்டர் கொண்டு சீல் பண்ணிக்கோங்க. அப்படி எல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா சாட்டின் ரப்பரையும் வந்துட்டு சீல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் இந்த 2 வச்சுருக்கேன்ல 7 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதை வந்துட்டு லைட்டாக அந்த 2 இதையுமே வந்துட்டு ஒன்று போல் மடிச்சிட்டு இதே மாதிரி கட் பண்ணி விடுங்க. விட்டுட்டு அதையும் வந்துட்டு சீல் பண்ணி விடணும், நூல் பிரிஞ்சு வந்துடாதபடி வந்துட்டு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஓகே, இந்த 2 வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த 8 சென்டிமீட்டருக்கு எடுத்தோம்ல, அதை வந்துட்டு இதே மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ரன்னிங் ஸ்டிச்சு கொடுத்துவோங்க. மேலே குத்தி கீழே குத்தி அப்படியே ரன்னிங் ஸ்டிச்சு கொடுத்துட்டே வாங்க. இப்போ 1 பெடல் எடுத்தோம். இனி நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதே மாதிரி 1 எடுத்துகிட்டு 1 அதிலேருந்து எடுக்கிறோம். எடுத்து இதையும் வந்துட்டு மேலே வச்சு நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்து மேலே வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா? ஓகே, அடுத்து இதை வந்துட்டு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரன்னிங் ஸ்டிச் தான். சேம் ரன்னிங் ஸ்டிச் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னும் அதே மாதிரி 1 8 சென்டிமீட்டரில் ஒன்று எடுக்கணும். 1 வந்துட்டு 7 சென்டிமீட்டர் உள்ளது 1. அதை வந்து நீளமாக வைக்கணும், ஃபோல்டு பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்துட்டு இதே மாதிரி ரன்னிங் ஸ்டிச்சு பண்ணிக்கணும். ஓகே, மிச்சம் இருக்கிற 3 பெட்டல்ஸ் வந்து இதே மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு ரன்னிங் ஸ்டிச்சே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகே, தெற்று வராதபடி கரெக்டாக தான் இழுத்து விட்டு பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு அழகாக வரும். ஓகே, இது 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த டிஸ்டன்ஸ் ஒரே டிஸ்டன்ஸுக்கு தான் நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்போ தான் ஏற்றுத்தாழ்வு இல்லாமல் அந்த ஃப்ளவர் வந்துட்டு கரெக்டு அரேஞ்ச்மெண்ட்டாக வரும். ஓகே, இன்னும் ஒரு பெடல்ஸ் இருக்குது. இது 5 பெடல்ஸும் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு 6 எடுத்துருக்கிறேன். ஓகே, 5 வச்சாலும் அழகாக தான் இருக்கும். ஓகே, இது வந்துட்டு நான் லாஸ்ட்டு 6th பெடல் வந்துட்டு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நல்லா இழுத்து விட்டுட்டு அந்த லாஸ்ட் எண்டையும் வச்சுட்டு இந்த எண்டையும் வச்சுட்டு நம்ம வந்து நாட் போட போகிறோம். நாட் போட்டுட்டு ஒன்றா பிடிச்சி கட்டிக்கணும். நல்லா இறுத்தி பிடிச்சி விட்டு நல்லா சுருக்கி இறுத்தி கட்டிக்கோங்க. ஓகே, விட்டுட்டு இந்த பக்கம் உள்ளதை அந்த பக்கம் உள்ள எண்டையும் வச்சு நல்லா ஸ்டிச் பண்ணி நாட் போட்டிங்கன்னா இந்த ஃப்ளவர் வந்துட்டு நமக்கு கிடச்சிரும். ஓகே, மிச்சம் உள்ளதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் இதுக்கு வந்துட்டு நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கோங்க. வரிசையாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு கிளிப் ஸ்டோன் எடுத்துருக்கிறேன். இந்த கிளிப் ஸ்டோனை வந்துட்டு நான் அதில் 2 ஹோல் கிடக்கும், அந்த ஹோலுக்குள்ளே கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு நம்ம வந்து பேபிக்கு எல்லாம் வந்து வைக்கலாம் அந்த ஹேர் அசசரிஸ். ஓகே, ஒரு டிட்டாப் கிளிப்லேயோ ஹெலிகாப்டர் கிளிப்லேயோ வச்சு இதை ஸ்டிக் பண்ணால் நமக்கு வந்துட்டு ஒரு இது என்னது ஒரு ஸ்லைட் வந்து நமக்கு கிடச்சிரும். ஹேர் பின் ஒரு ஹேர் ப்ரூச் வந்து நமக்கு கிடச்சிரும். ஓகே, நான் இதை வந்துட்டு கீழே ஸ்டிக் பண்ணி வைக்கலாம். இப்போ வந்து நான் இது ஸ்டிக் பண்ணலை, நீங்கள் வேணும்னா உங்களுக்கு ஸ்டிக் பண்ணி தலையில் வந்து வைக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நான் இதை வந்து என்ன பண்ணுறேன்னா கிளாத்தில் வந்து ஸ்டிக் பண்ண தான் போகிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு அக்ரிக் ஃப்ளவர்ஸ் எடுத்துருக்கிறேன். ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸும் எடுத்து ஒரு சுகர் பீட்ஸும் கொடுத்து கீழே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகே, இது கிளாத்தில் நான் ஃபிட் பண்ணுறது. ஓகே, தலையில் வச்சுருக்குன்னா நீங்கள் கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணால் தான் அழகாக இருக்கும். ஸோ அதனால் நான் அது காமிச்சு தந்தேன். ஓகே, இது வந்துட்டு நான் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதை கிளாத்தில் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஓகே, கிளாத்தில் நீடில் வந்து இறக்கியாச்சு. இறக்கிட்டு இன்னும் ஒரு 2 to 3 டைம்ஸ் கூட அந்த ஃப்ளவரை சுற்றிலும் நீங்கள் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு
கம்பல்சரி எல்லா ஸ்டிச்சுக்குமே நீங்கள் எண்ட் நாட் போட்டு தான் முடிக்கணும். அப்படி இல்லாட்டி பிரிஞ்சு வந்துடும். ஓகேங்களா? ஓகே, இதையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நமக்கு ஒரு ஃப்ளவர் வந்து கிடச்சிது. ஓகே, நீங்கள் ஸ்டிச் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாஸ் என்னன்ட்டு பார்ப்போம். அதுக்கு வந்துட்டு நான் ஒரு 3 இன்ச் நீடில் இருக்குது. இந்த சைஸ் வந்து 3 இன்ச் நீடில் என்கிட்ட மெட்டீரியல் வாங்கினதுக்கு நான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த நீடில் இது வந்து 1/2 இன்ச்சஸ் சேட்டன் கிளாத் எடுத்துருக்கிறேன். இந்த 1/2 இன்ச்சஸ் சேட்டன் கிளாத்லேயே ஒரு 1/2 மீட்டர் கொஞ்சம் குறைவாட்டி எடுத்துக்கலாம். அதை வந்துட்டு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். அந்த கூம்பு ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். சரிச்சு வச்சுட்டு பாருங்கள், கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த நீடில் வந்துட்டு நான் உள்ளுக்கு இன்சர்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், வீடியோ பார்க்கும்போது தெரியும் எப்படி நாட் போடுறேன்னு பாருங்கள் கரெக்டாக. ஓகே, இப்படி கொஞ்சம் இழுத்துட்டு அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதை மேலே ஊசியில் குத்திட்டு ஊசியை நீங்கள் பிடிச்சி இழுத்திங்கன்னா நாட்டு விழுந்துடும். ஓகே, நாட்டு விழுந்துச்சு. இதுதான் நாட்டு. ஓகே, இதான் வந்துட்டு சேட்டன் ரிவனுக்கு யூஸ் பண்ணுற நாட்டு. இனி வந்துட்டு அந்த மிச்சம் இருக்கிறத பிரிஞ்சிடாதபடி சீல் பண்ணிக்கோங்க லைட்டர் வச்சு. ஓகே, இனி வந்து வராது. ஓகே, நாட்டு விழுந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா, கீழே உள்ள லாஸ்ட் இருக்கும்ல அந்த இதுக்கு வந்துட்டு அப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீடில் உள்ளுக்கு விட்டு மேலே எடுத்து பண்ணிங்கன்னா ஒரு முடிச்சு ஃபார்ம் ஆகும். ஓகே, அதை நல்லா இறுத்தி டைட்டாக பண்ணிவிட்டு மிச்சம் உள்ளதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை அதில் வந்துட்டு சீல் பண்ணிக்கோங்க, பிரிஞ்சிரும். அதனால் சீல் பண்ணிக்கோங்க லைட்டர் வச்சு. ஓகே, சீல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா, கீழே இருந்து நம்ம நீடில் எடுத்துட்டு, நீடில் வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த சேட்டன் ரிப்பன் பார்த்திங்களா கஷ்டமாக இருக்கும். நல்லா ட்விஸ்ட்டு பண்ணி தான் எடுக்கணும். நல்லா திருக்கி அங்கிட்ட நல்லா ட்விஸ்ட்டு பண்ணி தான் மேலே எடுக்கணும். அப்போ வந்துடும். ஓகேங்களா? வந்துட்டு அது நல்லா இழுத்து பிடிச்சிட்டு பாருங்கள், பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும் இது எப்படி பண்ணுறேன்னு. இது ஒரு ஸ்மால் சைஸ் ஒரு ஃப்ளவர் பூச். ஓகே, அப்படி நல்லா இழுத்து பிடிச்சிட்டு அதை எப்படி நான் பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே, பிடிச்சிட்டு நல்லா லாஸ்ட் கொண்டு போங்க, நீடலோட லாஸ்ட்டு கொண்டு போயிட்டு ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அந்த ஊசியோட மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே அடியில் ஊசியை கொடுத்துட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. அதை நல்லா கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ரைட் சைட் லெஃப்ட் சைட் பார்த்தீங்களா, ரைட் ஒன்று குத்தணும், அடுத்து லெஃப்ட் சைடு குத்தணும். அப்படியே வலது பக்கம் இடது பக்கம்னு ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் மேக் பண்ணி ஒரே டிஸ்டன்ஸுக்கு தான் வரணும். ஓகேங்களா? ஒரே டிஸ்டன்ஸ் மேக் பண்ணிவிட்டு அதே மாதிரி ரைட் சைட் லெஃப்ட் சைட் அப்படின்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. அப்படியே நீடில் குத்தி எடுத்துகிட்டு வாங்க. சேம் பார்த்து பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். இது வந்து 1 இன்ச்சு 1 சென்டிமீட்டர் 1 இன்ச்சு ரிப்பனில் வந்து பண்ணிக்கலாம். நான் இது வந்துட்டு 1/2 இன்ச்சில் தான் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, லாஸ்ட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கிட்ட வந்துட்டு பார்த்தீங்களா, அதுக்கு நேரே கீழே அதை நம்ம எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு நேரே கீழே தான் நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணி கீழே இறக்கிக்கணும். பார்த்தீங்களா, அதே கீழே தான் இறக்கிக்கிறேன். இன்னும் அது ட்விஸ்ட் பண்ணி தான் இறக்கணும். ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வரலன்னு விட்டுறக்கூடாது. ஓகேங்களா? அதை அப்படியே கொஞ்சம் ட்விஸ்ட்டு பண்ணி தான் இறக்கணும். அப்போ தான் வரும். கொஞ்சம் சுற்றி அதேமாதிரி அந்த பெட்டல்ஸ் எல்லாம் இறக்கல கொஞ்சம் இலக்கி கொடுங்க. இலக்கி கொடுக்கும்போது கீழே வந்துட்டு சீக்கிரம் இறங்கும். பார்த்தீங்களா, கொஞ்சம் லைட்டாக இலக்கி கொடுங்க. நீடில் வந்துச்சுன்னா ஈஸியாக ரிப்பன் கீழே இறங்கிடும். ஓகே, வந்தாச்சு. இப்போ நீங்கள் கரெக்டாக உங்கள் இதுக்கு அப்படியே சுருக்கி கீழே இழுத்து பிடிச்சிங்கன்னா சுருங்கி இந்த ஃப்ளவர் ஷேப்புக்கு வந்து நமக்கு கிடச்சிரும். ஓகே, இது நமக்கு கிடச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு ப்ளூ கலர் எடுத்துருக்கிறேன். சேம் அதே ப்ராசஸ் தான் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இதில் எப்படி நாட் போடுறது எப்படி. ஓகே, அதே மாதிரி குத்திட்டு கீழே பிடிச்சி இழுத்திங்கன்னா த்ரெட்டை பிடிச்சி இழுங்க, நாட் விழுந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. கீழே முடிச்சு போட்டுக்கணும். சேம் அதே ப்ராசஸ் தான், அதே போல் தான் பண்ணிக்கிறேன். ஓகே, மிச்சம் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சீல் பண்ணிக்கோங்க.
எடுத்துகிட்டு இதே மாதிரியே கீழே இருந்து எடுத்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி எடுங்க. சேம் ப்ராசஸ் தான். நீங்கள் ஒன்று மேக் பண்ணாலும் ஓகேங்களா? நான் 2 மேக் பண்ணேன். கொஞ்சம் அப்படியே இழுத்து பிடிச்சிட்டு லைட்டாக ஒரு நீடில் வச்சு ஒரு சுற்றி அதை கையில் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. பார்த்திங்களா? கொஞ்சம் மேலே வந்துட்டு நீடில் அடியில் கொடுத்து மேலே அப்படியே ஒரு சுற்றி அதை நல்ல கிரிப்பாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடு லெஃப்ட் சைடு அப்படி வலது பக்கம் இடது பக்கம் வலது பக்கம் இடது பக்கம்ன்ட்டு இதே ஒரே டிஸ்டன்ஸில் வந்துட்டு நீங்கள் குத்தி எடுத்துகிட்டு வாங்க. ஓகே, ரைட் சைடு ஒரு குத்து, லெஃப்ட் சைடு ஒரு லெஃப்ட் சைடு குத்து, ரைட் சைடு லெஃப்ட் சைடு அப்படி சேம் ப்ராசஸ். அதே மாதிரி அந்த எண்டு வரையிலும் நீங்கள் குத்தி எடுத்துகிட்டே வரணும். ஒரே டிஸ்டன்ஸுக்கு தான் குத்தணும். கொஞ்சம் கூட்டி குறைச்சி குத்தினாலும் அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஓகே, அந்த ஷேப் மாறிடும், அந்த ஃப்ளவரோட ஷேப்பு. ஓகே, பக்கத்தில் வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி பக்கத்துலேயே கீழே நீடில் இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி அந்த பெடல்ஸை வந்து கொஞ்சம் மேலே எடுத்து விடுங்க. அப்போ வந்துடும். ஓகேங்களா? ஓகே, கொஞ்சம் மேலே எடுத்து அப்படியே சுருக்கி விடுங்க. அப்போ நீடலையும் கீழே வந்து பிடிச்சி இழுத்தீங்கன்னா லைட்டை மெதுவாக பிடிச்சி இழுக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் கரெக்டாக. ஓகே, பிடிச்சி இழுத்து கரெக்டாக உங்களுக்கு என்ன இது வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கீழே எடுத்துக்கோங்க. ஓகே, இதே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கீழே நாட் வந்து போடுறது எப்படின்னா, நான் வந்து கீழே வெட்டி விட்டுட்டு கீழே சீல் பண்ணி விடுவேன் லைட்டர் வச்சு. அப்போ அது வந்து பிரிஞ்சு கீழே வராது. ஓகேங்களா? இனி வந்துட்டு நான் நீடல் எடுத்துகிட்டு ஒரு பேர்ல் பீடு கொடுத்துக்கிறேன். நீங்கள் கிறிஸ்டோன் வச்சுக்கலாம், எனி மெட்டீரியல்ஸ் உங்கள்கிட்ட இருக்கோ அதை வச்சு நீங்கள் மேலே வந்து கொடுத்துக்கோங்க. இந்த பக்கம் நான் அதே மாதிரியே ஒரு பேர்ல் பீடும் கொடுத்து சென்டரில் ஒரு பேர்ல் பீடும் கொடுத்து இந்த ஃப்ளவர் ப்ரூச்சை வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நீங்களும் ஸ்டிச் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். கம்பல்சரி ஒரு ஸ்டிச் கூட போட்டுட்டு நாட் போட மறந்துடக்கூடாது. எல்லா ஸ்டிச்சுக்குமே கம்பல்சரி நாட் போடணும். ஓகேங்களா? ஓகே, இதையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கிளாஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம ஒரு ரோஸ் தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் 1 இன்ச் ரிப்பன் எடுத்துக்கலாம். நான் இது வந்துட்டு ஆஃப் இன்ச் ரிப்பன் தான் எடுத்துக்கிறேன். ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். ஒரு ₹1 காயின் அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. சர்க்கிள் போட்டுட்டு ஒரு 5 பிரான்ச்சஸாக நான் வந்து டிவைட் பண்ணி கோடு வரைஞ்சிருக்கேன். பார்த்தீங்களா? அதே மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணி ஒரு கோடு போட்டுட்டு நீடில் எடுத்து அதில் த்ரெட்டு எடுத்துகிட்டு நான் அந்த வரைஞ்சிருக்க நேரே நீங்கள் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே சேம் ப்ராசஸில் அந்த 5 இதையும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டிச் பண்ணியாச்சு. எண்ணாட் போட்டு முடிச்சிடுங்க. முடிச்சதுக்கப்புறமா நான் இதை எடுத்துருக்கிறேன். சேம் அதே மாதிரி எடுத்துகிட்டு நீடில் ஸ்டிச் பண்ணி மேலே எடுங்க. எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், நான் அதில் 2 கொடுத்துருக்கேனா? ஓகே, மெதுவாக இடங்க. ஓகேங்களா? அந்த அடுத்து அதுக்கு பக்கத்தில் உள்ளது போடப்பாது. அதுக்கு இந்த பக்கம் உள்ளதில் தான் நீங்கள் நீடில் உள்ளோடு போட்டு எடுத்துக்கணும். 1 விட்டு 1 தான் எடுக்கணும். அப்போ தான் அந்த ஓவன் ரோஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதுக்கு பேர் வந்து ஓவன் ரோஸ். ஓகே, இனி வந்துட்டு இந்த பக்கம் விடப்பாது, அந்த மேலே உள்ளதில் விடணும். அப்படி 1 விட்டு 1. ஓகே, இதில் விடப்பாது, இதுக்கு மேலே. ஓகேங்களா? கரெக்டாக பாருங்கள். வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இது ஈஸியான ஒரு ஃப்ளவர் தான், ஃப்ளவர் ப்ரூச். ஓகே, இதையும் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த இதில் விடப்பாது, அதுக்கு மேலே உள்ளதில் விடணும். இதில் விடப்பாது, மேலே. ஓகே, இப்படி 1 விட்டு 1 வந்துட்டு நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுட்டு வந்தீங்கன்னா நமக்கு ஓவன் ரோஸ் வந்து ரெடி ஆயிரும். கரெக்டாக நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வாங்க. ஓகேங்களா? அப்போ கரெக்டாக அந்த ஃப்ளவர் ஷேப்பில் அந்த வட்டத்துக்கு நமக்கு கிடைக்கும். பார்த்திங்களா? 1 விட்டு 1. இன்னும் அதில் போடப்பாது, மேலே. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ப்ரூச்சாக தான் இருக்கும். ஓகே, நீ இதில் விடப்பாது, மேலே. அதே மாதிரி 1 மேலே 1 விட்டு 1 விட்டு அப்படி கரெக்டாக நீங்கள் வந்துட்டு அந்த ரவுண்டை சுற்றில நம்ம எவ்வளோக்கு நம்ம வந்து அந்த த்ரெட் இது பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு அந்த ரிப்பனை வந்துட்டு ஸ்டிச் பண்ணி அப்படியே கொண்டுட்டு வாங்க. ஓகேங்களா?
நான் ஸ்பீடாக வச்சுருக்கேன், அதே ப்ராசஸ் தான். ஓகே. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பக்கம். ஒரு ரோஸ் மாதிரி நமக்கு நடுவில் சென்டரில் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா? அப்படி நம்ம அந்த ரவுண்டு போட்டிருக்கிறது சுற்றிலும் வந்துட்டு நம்ம அந்த ரிப்பன் கொண்டு அதை கவர் பண்ணிகிட்டே வரணும். நீங்கள் விரித்து விரித்து விடணும், அப்போ தான் அது ஷேப் வந்து கிடைக்கும். ஓகே, நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கீழே வந்துட்டு நம்ம எப்படி முடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், இது ஒன்றும் கூட சென்று முடிச்சிருவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த இடம் இல்லாததுனால நான் வந்துட்டு அதுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா, நான் இறக்குனேன்ல, அதுக்கு கீழேயே நான் கீழே நீடில் குத்தி இறக்கிடுவேன். பார்த்தீங்களா, நீடில் குத்தி கீழே இறக்கிட்டு கீழே வந்துட்டு நான் முடிச்சு போடுறதில்ல, முடிச்சியும் போட்டுக்கலாம். நான் வந்துட்டு அதை கட் பண்ணிவிட்டு சீல் பண்ணி விட்டுருவேன். நெக்ஸ்ட்டு ஒரு பல்புடு, ஒரு பெரிய பல்புடு வைங்க. நான் சின்னதை வச்சுட்டேன், கீழே உள்ளுக்கு போயிட்டு. ஒரு பெருசு வைங்க, நீங்கள் கிளிப் ஸ்டோன் வைங்க. இதே மாதிரி ஒன்று வச்சுட்டிங்கன்னா நம்மளோட ரோஸ் வந்து ரெடி ஆகிட்டு. நீங்களும் ஸ்டிச் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். எண்ட் நாட் போட மறந்துடாதீங்க, கம்பல்சரி எண்ட் நாட் போடணும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.